ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இந்த நாள் இனிமையான நாளாக மலர உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பிரார்த்தனை நேரத்தில் இன்றைக்கு இந்த சீட்டில் வந்திருக்கிற ஒரு தாயினுடைய ஆழமான கவலை என்ன தெரியுமா? இதை கேட்கிற ஒவ்வொரு மனசையும் குலைக்கிறது, மனசையும் அப்படியே பிழியுது. கவனமாக கேளுங்க. மலேசியாவிலிருந்து லக்ஷ்மி அம்மா எழுதுறாங்க, பாபா என்னுடைய 2 பொண்ணுகளுக்கும் 2வது தடவை 2 பொண்ணுகளுக்கும் 2வது தடவை கல்யாணம் வாழ்க்கையில உடைஞ்சு போயிட்டு அந்த 2வது கல்யாணமும் டைவர்ஸ் ஆகி போச்சு. 2 பேருக்கும். அவங்க 2 பேருக்கும் 2 பிள்ளைங்க. தங்களுடைய குழந்தைகளை எங்கிட்ட விட்டு வேலைக்கு போயிடுறாங்க. இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன பாபா ஆகும்? நாங்க சரியா நடத்தி கொள்ள முடியுமா அப்படின்னு கண்ணீரோட கேட்கிறாங்க வசந்தி அம்மா. இந்த கேள்வியில ஒரு பாட்டியினுடைய பொறுப்பு, ஒரு தாயினுடைய வலி, ஒரு சின்ன சின்ன குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி அச்சம் இருக்கிறது. இதுக்கு பாபா என்ன பதில் தர போறாரு அப்படின்னு பார்ப்போம். என்னுடைய அன்பு பிள்ளையே, வாழ்க்கை சில நேரங்கள்ல நாம் நினைச்ச மாதிரி நடக்காது. ஆனா அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அது இன்னொரு பாதையை திறக்கிற ஒரு சின்ன சைகை. உன்னுடைய பெண்களுடைய வாழ்க்கை உடைந்தது போல தோன்றும், ஆனால் அது முடிவில்லை. அவங்க இன்னும் நிறைய கற்றுக்கொண்டு எழுந்து நிற்க போறாங்க. அந்த வலியிலிருந்து வலிமை பிறக்கும். நீ கைகளில் வச்சிருக்கிற இந்த குழந்தைகள் சுமை இல்லை, அது உனக்கு கிடைத்த ஆசீர்வாதம். அவங்களுடைய வாழ்க்கையை நீ வழி நடத்துகின்ற ஒரு தினமும் பொன்னான வாய்ப்பு. நீ அவங்களுக்கு அன்பை கொடு, அமைதியை கொடு, பாதுகாப்பை கொடு. அதுவே அவங்களுக்கு பெரிய செல்வம். அவர்கள் தானாகவே நல்ல பாதைக்கு வருவார்கள். உன்னுடைய பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் என்று கவலைப்படாதே. அது தப்பில்லை. அது அவர்களுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி. ஒரு நாள் அவர்கள் மனம் தெளிவாகி மீண்டும் குடும்பமாக ஒன்றாக நிற்கின்ற நாள் வரும். இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னவென்று நீ கேட்கிறாய் பிள்ளையே. அவர்களுடைய எதிர்காலம் நல்லதுதான். அவர்கள் கஷ்டத்திலே வளருகிறார்கள், ஆனால் அந்த கஷ்டம் அவர்களை பலமாக மாற்றும். நீ தினமும் என்னை நினைத்து சொல், பாபா இந்த குழந்தைகளுக்கு நல்ல பாதையை கொடுங்கள், என்னுடைய குடும்பத்திற்கு அமைதியை கொடுங்கள். அந்த பிரார்த்தனை வீணாக போகாது. நான் உங்களுடைய வீட்டிலே அமைதியை கொண்டு வருவேன். இந்த குழப்பம் மெதுவாக சரியாகும். அந்த பிள்ளைகள் நல்லபடியாக படித்து நல்ல நிலை அடைவார்கள். இப்பொழுது நீ அந்த குடும்பத்திற்காக மட்டுமில்லை, இதை கேட்கக்கூடிய உனக்காகவும். உன்னுடைய வாழ்க்கை உடைந்த மாதிரி தோன்றலாம். அது ஒரு புதிய தொடக்கம். நம்பிக்கை இருந்தால் எந்த குடும்பமும் மீண்டும் எழுந்து நிற்கும். நினைவில் வைத்துக்கொள், கஷ்டம் வந்தால் குடும்பம் சிதறக்கூடாது, அது இன்னும் நெருக்கமாக சேர வேண்டும். அந்த அன்பு இருந்தால் எதிர்காலம் தானாக நல்லதாக மாறும். நீ பயப்படாதே, குழந்தைகள் நல்லபடியாக வளரப் போகிறார்கள். உன்னுடைய குடும்பம் மீண்டும் நிலைநிற்கப் போகிறது. அல்லாஹ் மாலிக்.